அதற்கு பிறகு திரும்ப குர்ஆன் எச்சரிக்கை பண்ணுது யார? குர்ஆன் எச்சரிக்கை பண்ணுது யார? காலு தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ் பிள்ளையை தேர்ந்தெடுத்தான் என்று சொல்றாங்களே, இவங்களை குர்ஆன் எச்சரிக்கை பண்ணுது, கவனம். அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதா? அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லை. அல்லாஹ் அவருடைய பரம்பரை என்னன்னு கேட்டார். அல்லாஹ் என்ன சூரா இறக்கினான்? குல் ஹுவல்லாஹு அஹத், 5 விடயம் சொல்லி தந்தான் அல்லாஹ். அல்லாஹ்ண்டா யார்? நபியை சொல்லுங்க. அல்லாஹ்ண்டா எத்தனை? ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் எத்தனை? ஒருவன். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் அல்லாஹு ஸமது, அல்லாஹ் யாரு? தேவையற்றவன். யாரின் பக்கமும் எதுவின் பக்கமும் அல்லாஹ் தேவையானவன் அல்ல. இரண்டாவது. மூன்றாவது அல்லாஹு ஸமது லம் யலித், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்லை. நான்காவது வலம் யூலது, அல்லாஹ் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. அல்லாஹ்க்கு உம்மா வாப்பா இருக்குதா? இல்லை. ஐந்தாவது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த 5 விடயம் யார்ல மட்டும் இருக்குது? அல்லாஹுல மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதா? அல்லாஹ்க்கு ஆக கோமான விடயம் அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்றது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் எச்சரிக்கை பண்ணுது யாரை தெரியுமா? வயுதிரல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த குர்ஆன் எச்சரிக்கை பண்ணுது. யஹூத் உஸைர் அல்லாஹுடைய மகன் என்றார்கள், யஹூதிகளை எச்சரிக்கை பண்ணுது. நசாரா மசீஹ் ஈசா அல்லாஹுடைய பிள்ளை என்றார்கள், அவர்களை குர்ஆன் எச்சரிக்கை பண்ணுது. முஷ்ரிக்குகள் மலக்குகள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்றார்கள், அவர்களை இந்த குர்ஆன் எச்சரிக்கை பண்ணுது. குர்ஆன் எச்சரிக்கை செய்து கவனம் நீங்க. وَيُنذِرَ الَّذِينَ قَالُوا اتَّخَذَ اللَّهُ وَلَدًا مَا لَهُمْ بِهِ مِنْ عِلْمٍ وَلَا لِآبَائِهِمْ. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கோ அவர்களுடைய வாப்பாமார்கள் இருக்கு. ஆபாண்டா யாரு? அவங்களோட மூதாதையர்கள், வாப்பாட வாப்பா வாப்பா, இவங்களுக்கோ இது சம்பந்தமான எந்த விதமான அறிவும் கிடையாது. சும்மா இட்டு கட்டி விட்டாங்க. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது. ஏனென்றா ஒருவன் ஒரு மதத்தை பின்பற்றுறது என்ற வாப்பா சொல்லி தந்தார், என்ற உம்மா சொல்லி தந்தார் என்றுதான் மதங்கள் அப்படி வாழையடி வாழையாத்தான் பின்பற்றுற, யோசிக்கிறது இல்லை யாரும். எவ்வளோ பெரிய கல்விமான் என்று உலகத்துடைய கல்விமான்கள் இருக்கிறார். உலகத்தை படித்து கரைச்சி குடித்த பிஏக்கள், எம்ஏக்கள், பிஹெச்டிகள் இருக்கிறாங்க. மாஸ்டர் டிகிரி செஞ்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இருந்து யோசிக்க மாட்டாங்க, அல்லாஹ்ண்டா யார்? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கோ உங்களோட வாப்பாமாருக்கோ இது சம்பந்தமான அறிவு கிடையாது. ஏன் சிந்திக்கல? உலகத்துடைய பட்டம் படிப்பு அல்ல இந்த இடத்துல முக்கியம். அல்லாஹ் சொல்லிட்டான், மாலஹும் பிஹி மின் இல்மின் வலா லிஆபாஇஹிம், உங்களுக்கோ உங்களுடைய மூதாதையர்களுக்கோ இதனுடைய அறிவு என்ன இல்லை. அறிவில்லாமத்தானே சொன்னீங்க அல்லாஹ்க்கு மகன் இருக்கிறார், அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று. இது எவ்வளோ கடினமான வார்த்தை தெரியுமா? மலைகள் கூட வெடிக்க பார்க்குது. அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்றார். வானங்கள் பிளக்க பார்க்குது. இந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுது. எதனால? ஆக கோமான அல்லாஹ்வுக்கு வார்த்தை தான் அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று சொல்றது. எப்படி அந்த காலத்தில்
பெண் பிள்ளை இதை வெறுப்பாங்க. ஆனா மலக்குகள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று சொல்லிட்டார். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு பெண் பிள்ளை என்றால் வெறுப்பு, அல்லாஹ்க்கு பெண் பிள்ளை என்றால் விருப்பமா? உங்களுக்கு பெண் பிள்ளை கிடைக்குதுன்றா உங்களுக்கு விருப்பம் இல்லை, அப்ப அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இருக்குதுன்றது எவ்வளவு கோபமான விடயம். அதான் அல்லாஹ் சொல்றான், மா லஹும் பிஹி மின் இல்மி வலா லிஆபாஇஹிம், அவர்களுக்கோ அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ இது சம்பந்தமான அறிவு கிடையாது. கபுரத் கலிமதன் தக்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், கபுரத் கலிமதன் தக்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய நாவுகளிலிருந்து வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான வார்த்தை இது. அல்லாஹ் சொல், இது லேசான வார்த்தை இல்லை. கபுரத் கலிமதன் தக்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், அவங்களுடைய நாவுகளிலிருந்து வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான பாவம் இது. என்ன பாவம்? அல்லாஹ்க்கு யார் இருக்குன்ற சொல்றது, பிள்ளை இருக்குது என்று சொல்ற. உசைர் அல்லாஹுடைய மகன், மசீஹ் அல்லாஹுடைய மகன், ஈசா அல்லாஹுடைய மகன் என்று சொல்றது, இது அல்லாஹ்வுக்கு பெரிய கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது. கபுரத் கலிமதன் தக்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், அல்லாஹ் சொல்றான், ஒரே பதில், இயகூலூன இல்லா கதிபா, அவங்க சொல்றது எல்லாமே பொய்ய தவிர வேறொன்றும் இல்லை. எப்படி? இயகூலூன இல்லா கதிபா, அவங்க பேசுற அனைத்துமே பொய் தான். அப்ப அல்லாஹ் சம்பந்தமாக உங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறார், அல்லாண்டா யார்? உங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறார், அல்லாண்டா யார்? நீ என்ன சொல்லுவீங்க? அல்லாண்டா 5 விட என்ன சுருக்கமா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாண்டா யாரு? அவன் எத்தனை? ஒருவன். ரெண்டாவது என்ன சொல்லுவீங்க? அல்லாஹு ஸமது, அல்லாஹ் யாரு? தேவையற்றவன். மூன்றாவது என்ன சொல்லுவீங்க? லம் யலிது, அவன் யாரையும் பெற்றெடுத்தது, அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்லை. நாலாவது வலம் யூலது, அவன் பெறப்பட்டவனும் அல்ல. ஐந்தாவது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை.